வாஸ்து சாஸ்திரத்தை பத்தின ஒரு சின்ன அலசல் தான் இது. ஒருத்தரோட வாழ்க்கைய அவங்க வாழ்ற வீடு தீர்மானிக்குதா இல்ல அவங்களோட ஜாதகம் தீர்மானிக்குதா? இதுல வாஸ்துவை விட ஜாதகம் தான் ரொம்ப பவர்ஃபுல்னு ஏன் சொல்றாங்கன்னு இப்ப பார்க்கலாம். முதலாவது, உங்க ஜாதகம் தான் எல்லாத்துக்கும் மேல. வாஸ்து, நியூமராலஜி இது எல்லாமே அதுக்கப்புறம் தான். யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் ஒரே வீட்ல ஒரு 15 வருஷமா நல்லா இருக்காரு, திடீர்னு பிரச்சனை வருது. இதுக்கு வீட்ல வாஸ்து கெட்டுப்போச்சுன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா இல்ல. அவரோட ஜாதகப்படி நேரம் சரியில்லாம போயிருக்கு, அவ்வளவுதான். ரெண்டாவது, வாஸ்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யாது. இப்போ ஒரு வீட்ல 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்கும் வேற வேற ஜாதகம் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த வீட்டு வாஸ்து எப்படி எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலனை கொடுக்கும்? ஒரு அபார்ட்மெண்ட்ல எல்லா வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா 6வது மாடியில இருக்கிற ஒருத்தருக்கு மட்டும் பிரச்சனைன்னா அதுக்கு காரணம் அவரோட ஜாதகம் தானே தவிர அந்த பில்டிங்கோட வாஸ்து இல்ல. கடைசியா, நீங்க எந்த மாதிரி வீட்ல இருக்க போறீங்கன்றத உங்க ஜாதகம் தான் முடிவு பண்ணும். ஒருத்தரோட ஜாதகத்துல சொத்துக்கான இடம் நல்லா இருந்தா அவருக்கு தானாவே நல்ல வாஸ்துல வீடு அமைஞ்சிடும். ஆனா அதுவே சரியில்லைன்னா என்ன நான் முயற்சி பண்ணாலும் வாஸ்து சரியில்லாத வீட்ல தான் இருக்க வேண்டியிருக்கும். இதை கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. ஒருத்தர் வாஸ்து பார்த்து பக்காவா ஒரு வீட்டை கட்டினாரு. ஆனா புது வீட்டுக்கு போன அடுத்த மாசமே வெளியே விட்டுட்டாரு. சுருக்கமா சொல்லணும்னா, உங்க வாழ்க்கையோட போக்க வாஸ்துவை விட உங்க ஜாதகம் தான் ரொம்ப வலிமையா தீர்மானிக்குது.